நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா 2வது வீடியோ. ஃபஸ்ட்டு பாகம் உள்ளவங்க பார்த்தவங்க 2வது பாகம் பார்த்துருங்க. இது 2வது பாகம். பார்த்திங்கன்னா கேபினெட்டில் எல்லா போர்டையும் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் எங்கெங்கே செட் ஆகும்னு எடுத்து வச்சு இந்த ஃபேனுக்கு ஹீட் சிங்க்கு எவ்வளோ கேப்பு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு கரெக்டாக அங்கங்கே எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. காயில் எந்த இடத்துல வரணும், பேஸ்ட் ட்ரிபிள் கண்ட்ரோல் எங்கே இருக்குது, அந்த போர்டு எங்கே வைக்கணும், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு கரெக்டாக அதுக்கு நேரம் ஹோல்ஸ் போட்டு போர்டெல்லாம் மறுபடியும் கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு வச்சு பாருங்கள். இது பவர் சப்ளை போர்டு. அந்த சின்ன கோடு சின்ன புள்ளி புள்ளியாக தெரிகிறது வந்து அது பிசிபி கம்ப்ளைண்ட்டு. ஒரு மெட்டல் டயோடு வந்து இவ்வளோ கேப் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஹீட்டு ரிலீஸ் ஆகும். புதுசாக பழகுறோங்க. ஏற்கனவே ஒரு 2030 5.1 ஆம்பு வந்து போட்டிருப்பேன். அதில் மெட்டல் டயோடு பார்த்திங்கன்னா ரொம்ப வளைச்சி எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க, ஹீட்டு வெளியேறாது. இவ்வளோ கேப் வச்சுக்கோங்க. இப்போ தான் ஹீட்டு ஓரளவுக்கு வெளியேறும். இது மாதிரி ஹீட் சிங்கும் போட்டுக்கலாம், நான் போடுறதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செலக்ட் சுவிட்சில் வந்து சால்டிங் வச்சுங்க சொன்னாங்கள்ல, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை பார்த்துக்குங்க, அதில் வச்சுருங்க பாருங்கள். அப்படி வச்சா உங்களுக்கு கரெக்டாக ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காமல் உடனே சால்டிங் உட்காந்துடும். அப்புறம் இந்த ஸ்க்ரூலாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. டைட்டுனால கிச்சன் டைட் வச்சுக்கோங்க, இல்லைனா லூஸ் ஆயிரும். அப்புறம் பிசிபி உட்கார வைக்கையில் என்ன தான் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி வச்சாலும் கரெக்டாக போய் உட்காராது. 2 இடம் கரெக்டாக உட்காந்துடும், இந்த ஒரு இடத்துல கரெக்டாக உட்காராது பாருங்கள். கொஞ்சம் ஒன்று இதாக தெரியுதுங்களா? அது என்ன பண்ணுறீங்க, லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிங்க. இந்த புஷ்ஷோடு வச்சு இந்த பிளாஸ்டிக் வாசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புஷ் அதை போட்டு லைட்டாக கட்டிங் பிளேடில் ஏதோ லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துங்க எல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லா கண்ட்ரோலும் மாட்டி முடிச்சாச்சு. செலக்ட் சுவிட்சு எல்லாத்துக்கும் பட்டன் போட்டாச்சு. இது 2.1 தான், ஆனால் பிற்காலத்தில் ஒரு 5.1 மாற்றிக்கிறான்னு சொன்னதுனால நம்ம அதை மாற்றி கொடுத்தாச்சு. போர்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பவர் சப்ளை ஆன் ஆஃப் சுவிட்சு, வால்யூம் கண்ட்ரோலு, இது பேஸ் ட்ரிபிளுக்கான கண்ட்ரோலு, அப்புறம் இது வந்து சப்புக்கும் லெஃப்ட் ரைட்டுக்குமான கண்ட்ரோலு. அப்புறம் மற்றதெல்லாம் பழசு தான் போட்டிருக்கு, ஏன்னா அது யூஸ் பண்ணுறதில்ல, புதுசு போட்டு வேஸ்ட்டு தானே. அதனால் செலக்ட் சுவிட்சு அது வந்து சும்மா டம்மி ஒன்று தான், சும்மா ஹோல்ஸ் அவுட்டாக நல்லா இருக்குன்றக்க அதை மாட்டி விட்டுருக்கேன். அது சும்மா தான் இருக்கும் போது, அதனால் பழசே போட்டு விட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஆர்சி அதுவும் பழசு தான். அந்த கேபினெட்டில் இருந்தது என்னவோ அதை எடுத்து ஓரளவுக்கு யூஸ் ஆகும். ஒரு ஃபேன் பழசு, 2 ஸ்பீக்கர் ஜாக்கெட் வந்து அது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அதுக்கும் பழசு போட்டுட்டு 2 ஸ்பீக்கர் ஜாக்கெட்டும் கூட புதுசு. அப்புறம் பார்த்திங்கன்னா காயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேனு. கண்ட்ரோலில் பழைய கண்ட்ரோல்னால அது யூஸ்ஃபுல் ஆனதுனால தான் அது போட்டிருக்கு. அவர் வந்து இப்போ 2.1 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5.1 மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டாரு. அதுக்காக அந்த பெரிய கேபினெட்டே போட்டு கொடுத்தது. பார்த்திங்கன்னா பிஸ்மி கேஎம்எஸ் அந்த போர்டு இது. அப்புறம் போர்டெல்லாம் வயரிங் பண்ணையில் கரெக்டாக பார்த்துக்கோங்க.
வந்து பிடி போர்டு சால்டிங் பண்ணையில் இந்த மாதிரி ஒயரை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் வச்சு சால்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒயரு வந்து உடையாமல் இருக்கும், சீக்கிரம் வந்து ஹீட் இருக்கும். நீங்கள் சால்டிங் வைக்கல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. நீங்கள் ஏற்கனவே ஒயர் கட் பண்ணி லைட்டாக சீவி பேஸ்ட்டு வச்சு சால்டிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போர்டில் வச்சிங்கன்னா கரெக்டாக ஃபினிஷிங்காக நல்லா உட்காந்துரும். அதுக்காக காமிக்கிறது. ஓரளவுக்கு வயரிங்லாம் வேலை பிடி கண்ட்ரோல் மட்டும் பார்த்துருக்கு. இந்த பவர் செக்ஷன் பண்ணலை, பவர் போர்டு ஒரு 5 வோல்ட்டுக்காக யூஎஸ்பிக்காக இங்கே ஒரு பக்க நோட்டு போட்டு இங்கே ஒரு வோல்ட்டு இதுக்காக இங்கே கொடுத்துருக்கேன். இது மட்டும் வயரிங் பண்ணியிருக்கு, இன்னும் பவர் சப்ளைக்கு இன்னும் கொடுக்கல. இது வந்து 1202 கொடுக்குறதுனால இங்கே கொண்டாந்து வச்சுட்டேன் லைனை. ஆர்பிசி போட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் சுவிட்சு, இது யூஎஸ்பிக்கான போர்டுக்கான பவர் சப்ளை. இது வந்து சிக்னல், அவுட் சிக்னல் எடுக்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா ஆக்ஸு, அது வந்து ஆக்ஸ் லைனு வெளியிருந்து வர இன்னு. இது வந்து சென்ட்ரு பின்னு. இது எப்படி பார்த்தீங்கன்னா பிடி செக்ஷனுக்கு போகிறது. அப்புறம் ரெண்டு லைன் அப்படியே விட்டுருக்கு, கடைசியாக அந்த லைனை வேலையை பார்த்துக்கலான்ட்டு. இதுக்கு வந்து பவர் சப்ளை போர்டுக்காக அந்த லைன் எடுத்துக்கொண்டு விட்டுருக்குறேன். இது பார்த்திங்கன்னா பேஸுக்கும் லைனு எடுத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு சப்பு ரெண்டும் கொண்டாந்து லைன் கொடுத்து வச்சாச்சு. இது புது சீல்டு ஒயரு இப்போ வந்திருக்கு, மார்க்கெட்டில் வந்திருக்கு. இது காப்பர். ஃபஸ்ட்டுலாம் ஒயிட் கலரில் வரும், அது சில்வரில் இருக்கும். இது காப்பர். இது கொடுத்து நைஸ் வராமல் தான் நல்லாயிருக்கும். நான் இந்த ஒயர் இன்னும் யூஸ் பண்ணதில்லை, இப்போ தான் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் சொல்கிறேன். இது வந்து புதுசாக பழகுறவங்களுக்கு தான். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பவர் சப்ளையில் பூரா லைன் எடுத்துட்டேன், ஸ்பீக்கர் லைன் எடுத்து கொடுத்துட்டேன். பவர் சப்ளைக்கு மட்டும் சில்வர் போட்டிருக்கேன், ஸ்பீக்கர் லைன் சில்வர் போடல. ஏன்னா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க முடியாதுல்ல, அதனால். பார்த்திங்கன்னா எல்லாம் இன்புட் சிக்னல் பூரா கொண்டு கொடுத்தாச்சு. ஸ்பீக்கர் லைனை எடுத்துகிட்டு பவர் சப்ளை லைனை எடுத்து கொண்டே பவர் சப்ளை கொண்டே வச்சாச்சு. இன்னும் லைன் கொடுக்கல, சும்மா கொண்டே வச்சுருக்கிறேன். ஏன்னா வயரு எடுத்து பார்க்க நீங்கள் ஒரு டைம் போர்டு வைக்கையில் வயர் எவ்வளோ லென்த் வேணுமோ அளவு எடுத்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறையா கட் பண்ணி வயரை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக போர்டு எங்கே இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வயரை பார்த்து வச்சுக்கோங்க. செட்டு ரெடி ஆயிடுச்சு, ஆன் பண்ணி வைக்கிற பாருங்க.
பார்த்திங்கன்னா அது ESP 5 வோல்ட் ரெகுலேட்டரு. எல்லாமே டேக் பண்ணி முடிச்சாச்சு. ஏற்கனவே ஒரு டைம் செக் பண்ணி தான் டேக் பண்ணேன். எனக்கு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டேக் பண்ண மாட்டேன். அப்புறம் லைன் மாறிடுச்சுன்னா பூரா டேக்கெலாம் கரெக்டாக கொடுப்போம். ஏதோ ஒரு நேரத்தில் மாறிடுச்சுன்னா அது டேக்கெலாம் மறுபடியும் பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்க. மறுபடியும் சவுண்ட் வைக்கிறேன். அவ்வளோ, அதுக்கு மேலே வைக்க முடியாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.